அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனிமான இஸ்லாமிய பெருமக்களே, இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூத்தா இருப்பார், இறந்து போயிருப்பார். அந்த ஹாஸ்பிட்டலில் அவருடைய லிஸ்ட்டை கேட்டாவே அவங்க எங்களால் எடுக்க முடியாது, என்னங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டை கேட்குறீங்களே அப்படின்னுவாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி மூத்தானோ பேருடைய லிஸ்ட்டை கேட்டாக்க கண்டிப்பாக அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது, அந்த நேரத்தை எங்கள் ஹாஸ்பிட்டலில் இல்லை அப்படின்னுவாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா ஊர்லையும் அடக்கப்பட்ட கபிரிஸ்தான்ல யாரெல்லாம் அடக்கப்பட்டாங்க என்ற நாலேஜ் அல்லாஹ்வுக்கு இருக்கு. எரிக்கப்பட்டவர்களுடைய உடல்களுடைய நாலேஜும் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. காத்தல சாம்பலா ஆக்கி ஊதப்பட்டவர்களுடைய நாலேஜும் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. கடல்ல மூழ்கி மீன் வயிற்றுல மீனை கடிச்சு தின்ன மனிதர்களுடைய லிஸ்டும் அல்லாஹ் கையில் இருக்கு. அதெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த பூமியில எவ்வளவு பேர் அடக்கப்பட்டாலும், அவர்கள் மண்ணோடு மண்ணாக போனாலும், அவர்களை பற்றி உள்ள எல்லா விதமான நாலேஜ், அவங்க யாரு, அவங்க என்ன, அவங்களுடைய பேர் என்ன, அவங்களுடைய எல்லா விஷயமும் அல்லாஹ்வுடைய ரிஜிஸ்டர்ல, அல்லாஹ்வுடைய இல்மில், அல்லாஹ்வுடைய இல்மி அஸலியில பதிவாயிருக்கிறது என்பதாக ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். சுப்ஹானல்லாஹ்.